திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது அமைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. இதற்கு முழுக்க காரணம் போதைப்பொருள் விற்பனை தான். அந்த போதைப்பொருள் விற்பனையை தடுக்க இயலாத ஒரு அரசாங்கம், கையிலாகாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இருக்குது. இத்தனை நிகழ்வு நடைபெறுவதெல்லாம் இந்த போதை ஆசாமிகளால், அதுவும் கஞ்சா போதை ஆசாமிகளால் தான் இந்த கொடூரமான செயல் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அண்மையில் கூட சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது, தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 6999 சிறுமிகள் போக்சோ சட்டத்தால் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டது. 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதை சொல்லியிருக்காங்க. அதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு 104 கோடி நிவாரணம் கொடுக்கிறத பெருமையாக பேசுகிறாங்க. எவ்வளோ ஒரு மோசமான அரசாங்கம்! இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் இன்றைக்கு சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அது தொடர்ந்து இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை கட்டுப்படுத்த இந்த அரசால் முடியலை. அது காரணம் போதை விற்பனை அதிகரிச்சிட்டது. சிறுமிகளுக்கு, அதாவது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 20 நாட்களில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் போக்சோ 46 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 27. அவற்றில் ஒரு சில நிறைய இருக்குது, நிறைய தான் அடிச்சிருக்கு. ஆக இந்த 20 நாளில் மட்டும் 46 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. 27 பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆக இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அதற்கு என்ன காரணம்? நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கலை. நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி இது வரைக்கும் நியமிக்கலை. ஏற்கனவே இந்த அரசாங்கம் யாரெல்லாம் தகுதியானவர்கள் அதில் பட்டியலை மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்பிச்சது. அந்த யூபிஎஸ்சி பரிசீலித்து 3 பேரை அவர்கள் தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்பிச்சது. அந்த 3 பேரில் ஒருவரை நிரந்தர டிஜிபியாக நியமிக்கப்படும். இதுதான் இது. ஆனால் அதை பற்றியே கவலைப்படாத அரசாங்கம். ஒரு பொறுப்பு டிஜிபி நியமித்தார் சட்ட ஒழுங்கு. அந்த அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி இவங்க சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும்? சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாதனால தான் இவ்வளோ மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்குது. அதை பற்றிலாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலையே இல்லை. தங்களுக்கு கைப்பாவையாக ஒரு டிஜிபி தேவை. அதில் இந்த 3 டிஜிபியில் ஒருவர் அவருக்கு சாதகமாக இல்லை. அதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. அதனால தான் நிரந்தர டிஜிபி நியமிப்பதில் காலதாமதம் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்றாங்க? நேற்று கூட கிராம உதவியாளர்ல கைது செய்து குண்டிக்கு அப்புறம் அந்த இடத்துல ஆனந்தூர்ல பாதியில விட்டுட்டு போயிடுறாங்க. எந்த மண்டபத்திலையும் அடைக்க மாட்டேன்றாங்க. என்ன பிரச்சனை? மண்டபம் கிடைக்க மாட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு சரியான காவல்துறையிலிருந்து கைது செய்யப்பட்ட அந்த அவங்க அந்த போராட்டக்காரர்கள் கூட சரியான அடைக்க முடியாத சூழல் இருக்கு. மனதளவில் காவல்துறையிலும் பாதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு முறையுமே போராட்டத்தில் போன வருஷத்திலிருந்து ஆரம்பிச்ச போராட்டத்துல இருந்து அவங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குற போது எல்லாமே இருக்காங்க. இப்போ காவல்துறை இது எப்படி போகுது? ஏன்னா போராட்டம் பண்றவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. அதாவதுங்க, இந்த அரசு பல வாக்குறுதி, இந்த திமுக கட்சி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அந்த நோக்கத்தில் பல அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்புகளை நிறைவேற்ற வேண்டும்னு தான் சம்மந்தப்பட்ட ஊழியர்கள்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அது அரசு ஊழியராகட்டும், அல்லது பகுதி நேர ஆசிரியராகட்டும், இடைநிலை ஆசிரியர்களாகட்டும், செவிலியர்களாகட்டும், கிராம உதவியாகட்டும், சத்துணவாகட்டும், எல்லாமே வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. நீங்கள் அந்த வாக்குறுதி என்ன குறிப்பிட்டு நிறைவேற்ற வேண்டும் போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்ட நடவடிக்கைகளுக்காவது ஒழுங்காக அவர்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும், அவர்களுக்கு உணவு கொடுக்கணும். எதையுமே கிடையாது. வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசுக்கு எதிராக செயல்பட வேண்டும் ஒடுக்குறாங்க. இதை மிக கண்டனத்துக்குரியது. ஒரு ஜனநாயக நாடு. ஒரு ஜனநாயக நாட்டில் இன்றைக்கு போராடுவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. தங்களுடைய நிலைமையை அரசுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு, ஒவ்வொரு சங்கத்திற்கும் உரிமை உண்டு. அதிமுக ஆட்சியில் பல்லாயிரக்கணக்கான போராட்டத்தை நான் சந்திச்சேன். இவர்கள் மாதிரி யாரும் அடக்குமுறையை நாங்கள் செய்யலை. இன்றைக்கு எதிர்கட்சிகள் போராடினாலும் அனுமதி கொடுக்கறதில்ல. அப்படியே நாங்கள் போராடினா எங்கள் மீது வழக்கு. அது மாதிரி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து அந்த வாக்குறுதி நிறைவேற்றாத காரணத்தினால இன்றைக்கு விவசாயிகளிலிருந்து நான் சொன்ன அத்தனை அமைப்புகளுமே இன்றைக்கி போராட்டத்தில் இறங்கி போராட்டம் நடத்திட்டு வராங்க. அதை இந்த அரசை ஒடுக்க பார்க்குது. ஒடுக்க தான் இன்றைக்கி வீரியம் அதிகமாகுது. இதையெல்லாம் எல்லா அமைச்சர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்? ஆகவே தனக்கு சாதகமாக அவர்களை பயன்படுத்தி கொண்டாங்க. தேர்தல் நேரத்தில் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில்
இந்த அறிவிப்பெல்லாம் கொடுத்து விட்டு அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய வாக்குறுதியை நிராகரிப்பது சரியல்ல. ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்டேன், நீ சிந்திச்சு பார்க்கணும்ல, வாக்குறுதி கொடுக்கறதுக்கு இல்லையா? திட்டமிட்டு அவருடைய வாக்குகளை பெற வேண்டும். வாக்குறுதி பெற்றுட்டாங்க, வந்துட்டாங்க, பிறகு அதை பற்றி கவலை இல்லை. அப்படித்தான் ஒரு நிலைமை இருக்குது. அனைத்து உடனுக்கும் நன்றி, வணக்கம்.